ஒரு எளிமையான ஒருத்தவங்க இதில் வீடியோ பார்க்குறாங்க, அவங்க ஹோம் லோன் எடுத்துட்டாங்க, அந்த அந்த கடன் எப்படி அடைக்கிறதுங்கிறது ஒரு எளிமையான ஐடியா என்னன்னா, ஒரு மாதத்துக்கு 42,000 இஎம்ஐ கட்டுறாங்கன்னு சொன்னோம், 50 லட்சத்துக்கு. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக கட்டுவார். அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்னா 13வது மாதத்தில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணிடணும். அப்படின்னா என்னன்னா 13வது இஎம்ஐ ஒரே ஒரு இஎம்ஐ பே பண்ணிடணும். ஸோ 2வது வருஷம் முடியுது, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 42,000 பே பண்ணணும். 3வது வருஷம் முடியுது, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 42,000 பே. இந்த மாதிரி பே பண்ணார்னு சொன்னால் 25 வருஷம் ஹோம் லோனா ஒரு 20 வருஷத்துலேயே முடிச்சிட முடியும். விச் மீன்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ் இஎம்ஐ அவங்க சேவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இஎம்ஐ தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுமா, இல்லை வந்து ஒரே வருஷத்தில் 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணால் நல்லதா? எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம். நீங்கள் பார்ட் பேமெண்ட்டுக்கு ப்ரீ பேமெண்ட்டுக்கு எந்த சார்ஜும் ஆஸ் பர் ஆர்பிஐ எந்த பேங்க்கும் உங்களுக்கு சார்ஜே பண்ண முடியாது. பேங்க்ஸில் மட்டும் இது பொருந்தும். நீங்கள் பேங்க்ஸில் ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். மினிமம் ஒரு இஎம்ஐ 3 இஎம்ஐன்னு பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க சைன் போட்டிருக்காங்களோ ஒரு இஎம்ஐ வரைக்கும்லேருந்து மினிமமாக பே பண்ணிக்கிட்டே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். 2 இஎம்ஐ கட்டலாம், 3 இஎம்ஐ. எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி கட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லோன் டென்யூர் கம்மியாகும், கடன் சுமை கம்மியாகும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு இஎம்ஐ கட்ட சொன்னோம். சில பேருக்கு அது கூட இன்னும் கஷ்டம். ஒரு இஎம்ஐ கூட என்னால் கட்ட முடியாது, ஏன்னா இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கே என்னால் முடிய மாட்டேங்குது. 2 வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஒரு இஎம்ஐ கட்டணும். அது எல்லாராலையும் முடியும். இப்படி கட்டினா கூட நிறைய இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து இல்லை சார் என்னால் அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது, எனக்கு போனஸ் வரும், ஒரு 50,000 வரும், 1 லட்சம் ஒரு போனஸ். அந்த போனஸ் பணத்தை முதலீடெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த ஹோம் லோன் அடைச்சிட்டாரு, 1 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த இஎம்ஐக்கு அடைச்சிட்டாருன்னு சொன்னால் எப்பயுமே அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்